வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் ரிலேட்டாக ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு தேதியில் மாற்றம், அமைச்சர் அன்பில் மகேஷ் முக்கிய அப்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 12த்துக்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போ தான் வரும், கரெக்டான டேட் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நமக்கு அன்அஃபிஷியலாக நிறைய அப்டேட் கிடைக்குது, அதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர மே 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ரிசல்ட் சொன்னேன், அதாவது மே 9ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து 2 நாளுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லி அஃபிஷியலாக தந்தி நியூஸ்லுமே வந்துச்சு. அந்த அப்டேட்டும் காட்டுறேன். மே முதல் வாரத்தில் பொறியியல் மாணவர்களுக்கான ஆன்லைன் பதிவு நடக்குது. அதனால் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி அல்லது அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்வுத்துறை வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணுவாங்க. ஆனால் மே 9ஆம் தேதி அப்படின்னா அதற்கு 2 நாளுக்கு முன்னாடியே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரமாக போயிட்டுருக்கு. மார்க் அப்டேஷனும் ஏற்கனவே போயிடுச்சு. ஒரு டைம் வந்து கிராஸ் செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9 அல்லது அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே வெளியாகலாம் என்பதால் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொறியியல் சேர்க்கை ஆன்லைன் பதிவு மே மாதம் முதல் வாரத்தில் வந்து தொடங்குது. அதனால் ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. சன் நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொன்னாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து தனியார் சுயநிதி கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து இப்போயே சேர்றாங்க அப்படின்னு. அப்போ மே 7லேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே தேர்வு முடிவுகள் வெளியாக வாய்ப்புள்ளது. ஸோ சன் நியூஸ்லேயே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, மே 7லேருந்து 9ஆம் தேதியில் தேர்வு முடிவுகள் வெளியாக வாய்ப்புள்ளதால் கல்லூரிகளில் பள்ளி மாணவர்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு இன்றைக்கி வெளியான அப்டேட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா வர மே 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்கு முன்னாடியே 8ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி அப்டேட் கிடச்சிருக்கு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் நாள் வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. மாணவர் சேர்க்கை வந்து தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருப்பதால் 8ஆம் தேதியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஆனால் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. +2 தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகிறது, கல்வித்துறை தகவல். +2 தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவித்தபடி மே 9ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுலேயுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே 9ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கன்ஃபார்ம் சொல்லலை. +1 +2க்கு 19ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் உள்ள கிட்டத்தட்ட 7518 பள்ளிகளில் இருந்த மாணவர்கள் தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். 3,78,545 மாணவர்கள், 4,24,023 மாணவிகள், தனித்தேர்வுகள் வந்து ஒரு 18,000 இருக்காங்க. சிறைவாசிகள் ஒரு 145. ஓவராலாக வந்து 8 லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 3,316 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதியிருக்காங்க. +2 தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி 83 மையங்களில் நடைபெற்று மே 5ஆம் தேதி பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் பகுதி தொடங்கும் என்று கூறப்பட்ட நிலையில் +2 தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் தற்போது முழுமையாக முடிவடைந்த நிலையில் இந்த மதிப்பீட்டு வேலைகள் ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்வு இயக்குனர் முன்னதாக அறிவித்திருந்தது. அதே நேரத்தில் 11ஆம் பொதுத் தேர்வுகளுக்கான மதிப்பீடு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெறுகிறது. இந்நிலையில் +2 தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவித்தபடி மே 9ஆம் தேதி, மே 19ஆம் தேதி +1க்கும் அதே மாதிரி 10த்துக்கும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதிக்குள்ளே வந்துடும், சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்தால் கூட கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அப்டேட் கொடுப்பேன். அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு மே 9ஆம் தேதி ரிசல்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அதுக்கு முன்னதாகவே 2 டேஸ்க்கு பிஃபோராகவே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் போயிட்டுருக்கேன். அப்டேட் கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.